ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸில் நடந்தது. பட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆல்ரெடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் எல்லாரோட கமெண்ட் என்ன அப்படின்னம்னா, இதுலேருந்து மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின் வரும், இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 14 ஒன் வேர்டு அப்படின்னம்னா உங்களுக்கு 12 to 13 வரைக்குமே உங்களுக்கு புக் பேக் ஒன் வேர்டு மட்டும்தான் கேட்பாங்க. அந்த 1 or 2 அப்படிங்கிறது எப்படி அப்படின்னம்னா, உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டு இருக்குது அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டுக்கான நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் ஒன் வேர்டு 14க்கு 14 புக் பேக் ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மை முழுசாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா 14க்கு 14 ஒன் வேர்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுபோக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்ஸ் சார் வரும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே பல சேனலில் நிறையா போட்டு 1 or 2 வரும், 10 மார்க் 15 மார்க் அப்படின்னு போட்டிருந்தனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க்கில் நீங்கள் 10 அட்டன் பண்ணணும். ரைட்டுங்களா? மார்னிங் ஒரு வேளை நீங்கள் நைட்டு பார்க்குறீங்க, இல்லை மார்னிங் ஒரு 4 o'clockலேருந்து 5 o'clockக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா 3 hours டைம் இருக்குது. 3 hours அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான டைம். ரைட்டுங்களா? இந்த டயத்தில் இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபார்முலா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா அதுக்கான ரிலேட்டட் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இல்லை எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்து உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக 100க்கு 100% இதிலேருந்து உங்களால் ஒரு 10க்கு 5 2 மார்க்லேருந்து 5 மார்க் கொஸ்டினில் மினிமம் 4லேருந்து 6 வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும். அதனால் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டேரெக்டாலாம் இல்லை, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாகவே டவுன்லோட் லிங்க் கொடுத்துறேன். வாட்ஸ்அப் சேனல் அதுக்கு கீழே உங்களுக்கு பிடிஎஃப்க்கான டேரெக்ட் டவுன்லோட் லிங்க். வெப்சைட்டில் சுத்த விட்டுலாம் இல்லை. ஏன்னா மார்னிங் எக்ஸாம் சொல்லும்போது அவ்வளோ சுத்த விட்டு போட வேண்டிய இதுவும் கிடையாது. ஏன்னா 10% நம்ம போடக்கூடிய வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு டேரெக்ட் லிங்கே கொடுத்துருவேன். அடுத்து நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு எப்போ வர்றீங்களோ அடுத்த 5 to 10 minutesல உங்களுக்கான ஆன்சர் கீ ரெடியாக நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன், இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டினுக்கான ஆன்சரும் சேர்த்து. ரைட்டுங்களா? இல்லை இடையில க்ரியேட்டிவ் கொஸ்டின் எதிர் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான ஆன்சரும் சேர்த்தே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக உங்களுக்கு ரிட்டன் நீங்கள் எக்ஸாம் முடிச்சு வரும்போதே சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுபோக மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோவும் நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ரைட்டுங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் வைஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 15 அப்படின்னம்னா A×B அந்த மெத்தடு அதுதான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கம்பல்சரி ஆயிடுச்சு. 8 மார்க் கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக சார் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டீங்க, டைம் இல்லை, ஃபுல்லாகவே நான் மார்னிங் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 8.5 நாள் 10th மேத்தமெட்டிக்ஸ்க்கு 8.5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். நிறைய டீச்சர்ஸ் சொன்ன ஒரு இதையும் பசங்க சொன்னாங்க, சார் 8.5 நாள் 9 நாள் கேப் இருக்குது, அதனால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக வரும்ன்ற மாதிரி டீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த எக்ஸாமுக்கு டைம் கொடுக்கறதுக்கான எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. புரியுங்களா? உதாரணத்துக்கு கொஸ்டின் பேப்பர் அவங்க எப்போ டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாலேயே பெஸ்ட்டு டீச்சர்ஸை வச்சு தமிழ்நாடு முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸை வச்சு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. புரியுங்களா? 12th மேக்ஸு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னம்னா அதுக்கும் 10th மேக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் ரிலாக்ஸாக இருங்க. லாஸ்ட் 1 day நாளைக்கு மார்னிங் எக்ஸாமில் போகிறீங்க, இப்போ உங்களோட மண்டேயில் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக நம்ம அட்டன் பண்ணலாம். பித்தகரஸ் தேட்டரம் இது நாங்கள் அப்டேட் பண்ணல கேட்டிருக்காங்க, இதே கொஸ்டின் தேட்டரம் தான் நமக்கும் கேட்பாங்களா அப்படின்னம்னா இருக்கக்கூடிய 4 பெஸ்ட்டானது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டுங்களா? இது போக நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னம்னா இந்த கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதும், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 8 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும். 8 மார்க்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிராஃபை பொறுத்த வரைக்கும் 3.15 3.16 ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று. 3.15 ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார், 16ல் 1 or 2 சம் மட்டும் தான் தெரியும் போதுமா அப்படின்னா ஒரு 3.15 இல்லை 3.16 ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் 100% அட்டன் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ்க்கும் எக்ஸாம்பிளுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபர் கிடையாது.
நீங்கள் அது ஃபார்முலா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100% அட்டன் பண்ண முடியும். எல்லாருக்கும் வெரி ஆல் தி பெஸ்ட். இது டவுன்லோட் லிங்க் டேரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எப்போ பார்த்தாலும் எக்ஸாமுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னால் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அவங்க பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கட்டுமே, ரைட்டுங்களா? ரிலாக்ஸாக எக்ஸாமுக்கு போகலாம். வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.